காஞ்சிபுரம் அருகே கல்லூரி மாணவி தற்கொலை தொடர்பாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இனாத்தூர் அருகே 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஷ் வழங்க நாம் கேட்கலாம். துரை வெங்கடேஷ், என்ன நடந்தது? வணக்கம். இந்த காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய சங்கரா பல்கலைக்கழகத்திலே 3ஆம் ஆண்டு பயின்ற மாணவி கல்லூரியினுடைய அந்த விடுதியிலே பூட்டி அறையிலே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படக்கூடிய நிலையிலே மாணவர்கள் மாணவியினுடைய இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி நள்ளிரவு வேளையிலே போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு பதற்றமான ஒரு சூழலானது நிலவியது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய சங்கரா பல்கலைக்கழகத்திலே 3ஆம் ஆண்டு பயின்று வரக்கூடிய ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த நிக்கிதா என்பவர் விடுதியிலே தங்கி பயின்று வருகிறார். இந்த நிலையிலே கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று வழக்கம் போல் கல்லூரியை முடித்துவிட்டு கல்லூரியினுடைய வளாகத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த விடுதியிலே தங்கி விடுதிக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனிலே கடந்த 2 நாட்களாக நிக்கிதா கல்லூரிக்கும் செல்லாமல் வெளியிலும் வராமல் இருந்து வந்திருக்கிறார். இந்த நிலையிலே கல்லூரியுடைய அந்த விடுதியினுடைய நிர்வாகம் தரப்பிலே எவ்வித அந்த அட்டனன்ஸ் என்று சொல்லப்பட்ட வருகை பதிவேடு எதுவும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையிலே நேற்று அந்த மாணவியினுடைய அறையிலிருந்து ஒரு வாடை வந்திருக்கிறது. அந்த வாடையின் காரணமாக அந்த அந்த பூட்டிய நிலையில் இருந்த அந்த கதவினை திறந்து அந்த உடைத்து அந்த விடுதி நிர்வாகம் தரப்பிலே உள்ளே பார்ப்பதாக சொல்லப்படுது. அப்போது மாணவியினுடைய உடலானது அழுகிய நிலையிலே மீட்கப்பட்டு அங்கிருந்து எடுத்து செல்லப்படும் போது மாணவிகள் அங்கிருந்து அடைந்து அங்கிருந்து அந்த எடுக்கப்படக்கூடிய இந்த வாகனத்தை மறித்து ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதனை அடுத்து போலீசார் வரவழைக்கப்பட்டு அந்த மாணவியினுடைய உடலானது போலீசாருடைய பாதுகாப்பிலே எடுத்து செல்லப்பட கூறப்படுறது. இதற்கிடையே மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு லேசான லட்டி சார்ஜ் செய்து போலீசார் அங்கிருந்து அந்த உடலை எடுத்து சென்றதாகவும் மாணவர்கள் தரப்பிலே குற்றச்சாட்டுகளை வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அங்கு தற்போதைய விவரங்களுக்கு நன்றி துரை.